எபேசியர் 5:29. சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இன்றைக்கு இதுல நமக்கு புத்திமதியாக பவுல் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த மாம்சத்தை பகைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் சொந்த மாம்சம் இருக்கா? இருக்குது. சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் தந்த அந்த சரீரத்தை நம்ம நல்லா என்ன செஞ்சுக்கணும்? ஆமாம், திருமணமானவங்களுக்கு 2 பேரும் ஒன்று, கணவன் மனைவி இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரியா? அப்போ உங்கள் மாம்சத்தை நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆமாம், பகைக்காம என்ன செய்யணும்? அதை நல்லா பராமரிக்கணும். இந்த காலை பொழுதில் யோசிங்க, உங்கள் மாம்சத்தை பகைச்சிட்டு இருக்கிறீங்களா பராமரிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள் பகைக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் பராமரிக்கணும். சரிங்களா? இன்னும் திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சரீரத்தை நல்லா பராமரிச்சுக்கணும். சும்மா ட்ரெஸ் மட்டும் போட்டால் போதாது. சரியா? சரியான நேரத்தில் சாப்பிடணும், அப்புறம் நல்லா தண்ணி குடிக்கணும், ஒரு 6 மணி நேரமாகிலும் தூங்கணும். நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும். நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும். டெய்லி 2 தடவை பல்லு விளக்கணும், காலையில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னக்கூட்டி. ஆமாம், சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களை காத்துக்கணும். நல்ல உணவுகளை சாப்பிடணும். சரிங்களா? ஆமாம், சோறை மட்டும் ஒரு குண்டா சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னா அப்புறம் வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா என்ன செய்யணும்? அப்போ சொந்த மாம்சத்தை பகைக்காதீங்க, பராமரிங்க. கடைசியா, ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நல்ல போசாக்கு கொடுங்க. அந்த காலத்திலாம் சொல்லுவாங்க, ஒரு சாண் வயிற்றுக்கு குறைய வைக்கக்கூடாதும்பாங்க. இன்னைக்கு கதை எப்படி ஆகிப்போச்சுன்னா, வௌத்தை கட்டி வாயை கட்டி நாய் மாதிரி பேய் மாதிரி வேலை செய்யறது. வேலை செஞ்சு ஒழுங்காக தண்ணி குடிக்கிறதில்ல, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. சரிங்களா? ஆமாம், அப்படியே மேலோட்டமாக காலையில் அவசரமாக அப்படியே செஞ்சுட்டு ஏதோ தக்காளி சோறு தான். எத்தனை நாளைக்கு? 7 நாளும். எல்லாம் வெரைட்டி ரைஸ் தான் டெய்லி. ஏன்னா அது ஈஸி பாருங்கள். காலையிலும் சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், மிச்சம் இருந்தால் நைட்டும் சாப்பிட்டுக்கலாம். எபேசியர் 5:29. 1, சொந்த மாம்சத்தை பகைக்க கூடாது, பராமரிக்கணும். திருமணமானவங்களுக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்ததான் சொந்த மாம்சம். நான் என்ன பராமரிச்சுப்பேன்? சில பெண்கள் அல்லது சில ஆண்களாக இருக்கிறாங்க, தான் தின்றுவான், மனைவி தின்னாங்களா இல்லையான்னு பார்க்க மாட்டான். தனக்கு ஒரு கஷ்டம்னா அப்படி செல்ஃபிஷ்னஸாக எல்லாம் பண்ணிக்கிறது, ஆனால் தன் மனைவி விட்டுறது. சிலது ஆப்போசிட்டு, சில மனைவிமார்கள் தான் சரியாக இருப்பாங்க, தான் திங்கிறதுலையும் தான் வேலையில், ஆனால் வீட்டுக்காரரை ஓரம் கட்டிடுறது. ஐயா, பைபிள் படி இது பாவம். பைபிள் படி இது பாவம். சரியா? அப்போ உங்கள் சரீரத்தை பராமரிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையில் நல்ல ஆண்டவரே, இந்த புத்திமதிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்கள் இடைப்பட்டீங்க, அதன் செயல்பாட்டிலே இன்றைக்கு கொண்டு வர உதவி செஞ்சீங்க. நன்றி.